இப்பொழுது நாம் அனைவரும் தெரிந்த பாடல்களை கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள பாடல்களை எல்லாம் இணைந்து பாடப் போகிறோம். பாடல் புத்தகங்கள் பாடல் புக்கு முன்னால இருக்கு. எல்லாரும் இணைந்து பாடணும். ஆண்டவர் உங்களை பாடும்படியாக சுவிசேஷங்களை வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த இடத்துல உங்களை அழைத்து வந்திருக்கிறார். எல்லாரும் தெரிந்த பாடல், தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நீ புகழ் பாட வேண்டும் என்று எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப் போகிறோம். தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன், பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், சீடரின் கால்களை கழுவினவா செந்நிறலின் உள்ளம் கழுவிடுமே, சீடரின் கால்களை கழுவினவா செந்நிறலின் உள்ளம் கழுவிடுமே, பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பாவனி நோய்களை நீக்கினவா பாவியன் பாவனோய் நீக்கினவே என்று பாடுவேன். நோய்களை நீக்கினவா பாவியன் பாவனை நீக்கிடுவே, பாரோனின் நோய்களை நீக்கினவா பாவியன் பாவனை நீக்கிடுமே, பாரி பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே, பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், தன் ஜீவனை எனக்காக நமக்காக தந்தவர் என்னையும் வழியாக ஏற்றுக்கொள்ளுமையா என்று கருத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே என் ஆயுளை நோக்கி பார்க்கும் நல்ல பிறகுகளுக்காய் இது ஒரு சிறந்த வழியை ஏற்பட சென்று கொடுத்திருக்கிறார்களே ஆண்டவரே உண்மை துதிக்க மாத்திரமே ஆண்டவரே எல்லாரும் இணைந்து பாடுவோம், தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என்னும் வழியாக ஏற்றுக்கொள்ளும் என்று பாடுவோம். தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என்னுள்ளம் வழியாக ஏற்றிடுவே, தன் ஜீவன் எனக்காக தந்தவரே என்னுள்ளம் வழியாக ஏற்றிடுவே, பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், பாரி எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், பரலோகிடமுண்டு என்றவரே
அல்லேலூயா. எல்லாரும் இந்த இடத்துல எதற்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரே, பரலோகத்துல எப்படியாவது எனக்கு ஒரு இடம் கிடைச்சிடும், அப்படிதானே? அப்படிதானா? ஆமென். அதை கருத்தில் கொண்டதுதான் இந்த பாடல் வரிகள். என்னுடைய தந்தையார் எழுதின அற்புதமான பாடல். என் தந்தையார் எழுதின இரண்டாவது பாடல், பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஒரு இடம் தாருமே என்று அற்புதமான வரிகள். இந்த பாடல் பிறந்த கதைகள்லாம் என்னுடைய யூடியூப் சேனல்ல என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப சொன்னா நேரம் ஆயிரும், சரியா? பாடல் புத்தகத்தில் 60வது பாடல் தூயாது தேவர் என்ற பாடலிலே கடைசி சரணத்தை மீண்டும் எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். யாருன்னா பரவத்தில் இடம் வேணுமோ பாடுங்க, கண்டிப்பா இடம் உண்டு உங்களுக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடல் புத்தகத்தில் உள்ள 120வது பாடல் குதூகலம் நிறைந்த நாள் நடுவானிலே மின்னிடும். எல்லாரும் இணைந்து பாட போகிறோம். குதூகலம் நிறைந்த நாள். உண்மையிலே எனக்கு இந்த நாள் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டத்துல இல்ல, இது ஜப கூட்டம், தெரு ஜப கூட்டம். 4 வயதிலே நானா கொட்டடித்து ஆரம்பித்ததுதான் என்னுடைய இந்த ஜப கூட்டத்தில். கடைநுடையிலே 4வது 5வது 6வது படிக்கிற வரைக்கும் கடைநுடையிலே நாங்கள் ஜப கூட்டத்திலே நான் தான் கொட்டடிப்பேன். எங்க அப்பா ஆர்வனை பெட்டி வாசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் தான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நிப்பாட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட கன்வென்ஷன் சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக இப்படி திருஜப கூட்டத்திலே பாடுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இதே மாதிரி ஒரு காலங்களிலே ஒரு ஊர்ல என்ன அழைத்திருந்தார்கள், ஒரு ஃபேமிலி அந்த இதே மாதிரி கெட்டு கன்வென்ஷன் கூட நடத்தினாங்க. தெருவில் என்னை பாடும்படியாக அழைத்திருந்தார்கள். நானும் சந்தோஷமா போயிருந்தேன். ஆனால் அங்கே போனோடனே சொல்றாங்க, சார் அடுத்த ஊருக்காரங்களை நாங்கள் பாட அனுமதிக்க மாட்டோம், எங்க ஊர் வாலிபர்கள் பாடுவாங்க, எங்க ஊர்ல உள்ளவங்க தான் பாடுவாங்க, நீங்க வேணா இணைந்து பாடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்காரங்க என்னை ரொம்ப அன்பாய் அழைத்ததுனால அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். கடைசியில் அவங்க அந்த ஊர்காரங்களோடு சேர்ந்து இணைந்து பாடி அந்த நாள் ஊழியத்தை நிறைவு செய்தேன். இதை இந்த இடத்துல வரும்போது அதையும் நான் உணர்ந்தினேன். இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இன்னும் ஊர் வைராக்கியத்தில் இருந்திருக்க சார், சிறப்பாக பாட்டு பாடுறதுக்கு வந்திருக்காங்களே, அவங்கள பாட்டு அளவு பண்ணுங்கிற மனநிலையில் அவங்க இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த இடத்துல அழைத்து நம்மளை பாடும்படியாக அழைத்திருக்கார். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானிலே மின்னிடுவது, இதுவரை இருந்த துன்பம் இனிலை, இனி என்னாலும் சந்தோஷமே. கர்த்தர் உணர்ந்தவர்களை பாடுவோம். குதூகலம் நிறைந்த நாள் நடுவானிலே மின்னிடுவது.
நமக்கும் வரைந்திருக்கிறார். அவர் மகிமையிலே ஆர்ப்பரிக்கிறோம். அல்லேலூயா. மீண்டும் யாவருக்கும் தெரிந்த பாடல், உன்னை அதிசயம் காண செய்வேன் என்று கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார். இந்த நாளிலே ஏதாவது ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். எப்போது நீங்கள் விசுவாசமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதும் இந்த பாடலை பாடும்போதும் கர்த்தர் உங்களை அதிசயம் காண செய்வார். பாடல் புத்தகத்தில் உள்ள 618வது பாடல், உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தவர் நம்முடைய தேவன். அதை நிறைவேற்ற இந்த நாளிலே உங்கள் அருகிலே வந்து அமர்ந்திருக்கிறார். எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து பாடுவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன். எல்லாரும் கரங்களை கட்டி யோசிக்க வேண்டாம். நம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக கரங்களை கட்டி பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து பாடுவோம். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்றவர் துதித்தார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்றவர் துதித்தார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விட்டுவிடும் என்று தடைகளெல்லாம் தகர்ந்தே போகும், இளைஞர்களெல்லாம் இன்றே மறைந்திடும். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் கிளம்பே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் கிளம்பே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே,
குறைகள் எல்லாம் இன்றோடு உங்களுக்கு நிறைவாய் அற்புதம் நடக்கப் போகிறது. இறைமகனாம் இயேசுவால் மாத்திரமே அது நடக்கும். பாதையெல்லாம் மறைந்தே போகும். பாதைகள் எல்லாம் நெல்லாய் பொழிய போகிறார். சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் இந்த நாளிலே பேரொழியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்ய போகிறார். அதாவது வெள்ளி போன்ற இந்த இடத்தை கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களை செய்ய போகிறார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மீண்டுமாக ஒரு பழைய பாடல் 457வது பாடலை எல்லாரும் இணைந்து பாடப் போகிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல். நானும் ரொம்ப அநேக பாடல்களை பாடியிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் எனக்கு பிடித்த பாடல் இந்த பாடல் தான். என்னுடைய தந்தை எழுதிய ஒரு அற்புதமான பாடல்.
நான் நேசிக்கும் தேவன் அவர் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நான் பாடி மகிழ்ந்துடுவேன், இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன் என்ற ஒரு அற்புதமான பாடல். என்னுடைய அம்மா அவர்கள் சிக்னஸா இருக்கும்போது என்னுடைய தந்தை எழுதிய ஒரு அனுபவமிக்க ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாரும் இணைந்து பாடுவோம். உங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு இந்த இடத்துல நீங்க வந்திருந்தாலும் இந்த பாடலை பாடும்போது கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். நான் நேசிக்கும் தேவன் அவர் நேற்றும் மீண்டும் ஜீவிக்கிறார் என்ற பாடலை எல்லாரும் இணைந்து பாடப் போகிறோம். நடுவில்
அமர்ந்திடும்